இன்னைக்கு நம்ம பெட்டின்ற தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம். படத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்துட்டு வராருங்க. அந்த கிராமம் இருக்கிறதே கவர்மெண்ட்டுக்கே தெரியாததுனால அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இதனால அந்த ஊர்ல ரோடு வசதியும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாவது இருந்தா அந்த ஊருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கு வரலங்க. இதனால ஹீரோவோ தன்னோட விளையாட்டு மூலமா தனக்கு ஒரு அடையாளத்தை முதல்ல உருவாக்கி அவர் மூலமாவே அந்த ஊருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக போராடுறாரு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2016 கொல்கத்தால இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க. அந்த மீட்டிங்ல மினிஸ்டரோ செலக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இந்த ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு 2 மெடல் தான் கிடைச்சிருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுங்க, இல்லனா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற லேண்டை லீஸுக்கு விட்டுருவேன், ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற பட்ஜெட்டையும் டிஃபென்ஸுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாருங்க. அப்ப கிராமத்துல பிளேயர்ஸ் தேடலாம்னு சொல்லிட்டு அந்த செலக்ஷன் கமிட்டியை சேர்ந்த கிரண் சிங்கோ நேரா விஜயநகரத்துக்கு வராரு. அப்ப ஒரு கிரவுண்ட்ல அங்க ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ கிரணோ கிரிக்கெட் பிளேயர் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு பையன் கிட்ட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டா பெத்தின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் மல்யுத்த போட்டி செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுல உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா அதுலயும் ஒரு பையன் பெத்தின்னு தான் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ரன்னர் செலக்ஷன்ல இருக்கிற ஒரு பையன் கிட்டேயும் உன்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா அவனும் பெத்தின்னு தான் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பெத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிரணும் அங்க இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாக் குருமையா கிட்ட கேட்கிறாரு. அவரோ பெத்தியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர் வாழ்ந்த மலை கிராமத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா அவரை அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா குஸ்திக்கு பேர் போன விஜயநகரத்துல 1990s கிரிக்கெட் முகம் வந்திருக்குங்க. அப்ப அந்த ஊர்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்சஸ் வச்சு பெட்டிங்கும் நடக்குதுங்க. அப்ப விஜயநகரத்துல 2 டீம் தான் இருந்திருக்கு. ஒன்னு ராம்போஜியோட விஜயநகர டீம், இன்னொன்னு சரட்டஸோட பொப்லி டீம்ங்க. அப்போ மலைக்கிராமத்தை சேர்ந்த பெத்தியோ கோலிக்கு விளையாடுற பிளேயரா இருக்காருங்க. இப்ப ராம்போஜியோ ஏலத்துல 601 ரூபா கொடுத்து நம்ம பெட்டிய அவரோட டீமுக்கு எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற பொப்லி டீமும் 10 ஓவர்ல 124 ரன் எடுக்குதுங்க. இதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ற நம்ம விஜயநகர் டீமுக்கு ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் பவுலிங் போடுறாரு. ஆனா அவர் போடுற பந்தோ பேட்ஸ்மேனோட கையே காலுன்னு தலையிலேயே அடிபடுறதுனால 2-3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாயே வெளியே போயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இறங்குற நம்ம பெத்தியோ அதிரடியா 6-4 அடிச்சு அவங்க டீமை ஜெயிக்க வச்சிடறாரு. பெத்தியும் அவர் வாழ்ற மலைக்கிராம மக்களும் விஜயநகரத்துல இருக்கிற சுகர் ஃபேக்டரியில தாங்க வேலை செய்யறாங்க. ஆனா அந்த சுகர் ஃபேக்டரி ஓனரோ விஜயநகரத்தை சேர்ந்தவங்களுக்கு 20 ரூபா கூலி கொடுக்கறாருன்னா அந்த மலை கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்துதான் 20 ரூபாவே கொடுக்கறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்தவித அங்கீகாரமே இல்ல. ஆனா அந்த வட்டாரத்திலேயே பாகுகின்றதுக்கு பெட்டியை தவிர வேற யாரும் இல்லைன்றதுனால அவருக்கு மட்டும் அவர் நல்ல சம்பளம் போட்டு கொடுக்குறாருங்க. அந்த மலைகிராமத்துல மொத்தம் 409 குடும்பம் இருக்காங்க. மொத்தம் 1800 பேர் வாழ்றாங்க. ஆனா அங்க ரோடு வசதியும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. இதனால வெளியே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே விஜயநகரத்துல சத்திரத்தை ஒரு நாளைக்கு 2 ரூபா கொடுத்து 20 நாளோ இல்ல 30 நாளோ தங்கிட்டு மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் அவங்க மலை கிராமத்துக்கு வருவாங்க. அதுவும் அவங்க விடிய காலையில கிளம்புனாங்கன்னா சாயங்காலம் ஆனா கூட அவங்க வீட்டுக்கு வர சேர்த்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ஊரை சேர்ந்த சூரியன் ஒருத்தரோ நம்ம ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலாவது நம்ம ஊருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக மனுவும் போட்டு பாக்குறாரு, லெட்டரும் எழுதி பாக்குறாரு, ஏன் அதிகாரிகளே மீட் பண்ணி பாக்குறாரு. ஆனா 30 வருஷமா அவர் ட்ரை பண்ணியும் எந்த பலனும் இல்ல. இதுக்கப்புறம் ஊருக்கு வர பத்தியோ அவங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணத்துக்காக 16 சம்பந்தம் பார்த்தேன், ஆனா எதையாவது ஒரு குறை சொல்லி அந்த 16 சம்பந்தத்தையும் கெடுத்து விட்ட. ஆனா அதுக்கு அவங்க அம்மாவோ நீ இந்த ஒரு பொண்ணுதான் வேணான்னு சொன்ன, ஆனா வெளியூர் பொண்ணுகளோ இங்க வந்து தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் வேணான்னு சொல்லிருச்சுங்கன்றாங்க. எலெக்ஷன் நிக்கிற சுபத்ரா ராஜா தொடர்ந்து 2 தடவை தோத்து போயிட்டாருங்க. இதனால அவங்க பொண்ணு அச்சுமாவோ அவங்களோட தோட்டத்தையே கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பழியை தூக்கி எப்போதும் ஜெயிக்கிற நம்ம பாஸ்கர் ராவ்ல போட்டுடலாம், அப்பதான் அடுத்த ஓட்டையெல்லாம் நம்மளுக்கு வரும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அச்சுமாவோ அடுத்த நாள் காலையிலே மார்க்கெட் ஏரியால நின்றுகிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பாஸ்கர் ராவும் அவங்களோட மருமகன் ராம்போஜியும் தான் சேர்ந்து எங்களோட கரும்பு தோட்டத்தை கொளுத்திட்டாங்கன்னு அழுதபடியே சொல்றாங்க. இதை கேட்டவனே மக்களும் நாங்க உங்களுக்கே ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்க. அப்ப அங்க வர பெத்தியோ நம்ம அச்சுமாவோட அழகை பார்த்து மயங்கி போறதுனால அவரோ ஒரு தடவையாவது அச்சுமாவை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அச்சுமாவோட வீட்டுல அன்னதானம் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம பெத்தியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வராரு. அப்ப அச்சுமாவோ அவங்க ரூம்குள்ள தனியா போறத நம்ம பெத்தி பாத்துறாருங்க. அப்ப இவரும் உள்ள நுழைறாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்க சைக்கிளை தூக்கி டிரான்ஸ்ஃபார்மர்ல போடுறாங்க. உடனே அங்க பவர் கட் ஆயிருக்குங்க. அப்ப ரூம்குள்ள வர பெத்தியோ அங்க நிக்கிற நம்ம அச்சுமாவோட கையை பிடிச்சி இழுத்து அவங்கள இருட்டுல லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறாங்க.
அப்ப அச்சுமாவை பெட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஆனா அச்சுமாவுக்கு இருட்டுல அவங்கள யார் கிஸ் பண்ணதுன்னு தெரியலங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நைட்டு அச்சுமாவோ ஒரு மீட்டிங்க்கு பேச வந்திருக்காங்க. அப்ப நிறைய கூட்டம் அங்க வந்திருக்குங்க. இதை பாக்குற ராம்பூச்சியோ எப்படியாவது இவ்வளவு அவமானப்படுத்தி ஆகணும்னு முடிவு பண்றாரு. இதனால மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சுமாவுக்கு ஒவ்வொருத்தரா மாலையை கொடுக்க வராங்க. அப்ப அங்க வர நம்ம ராம்பூஜியோட தம்பியோ கத்தியால நம்ம அச்சுமாவோட பாவாடை நடைய கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால அவங்களோட பாவாடை அவுந்துருதுங்க. அப்ப பின்னாடி இருக்கிற நம்ம பெத்தியோ அங்க இருக்கிற டென்ட்டை கட் பண்ணி விட்டதுனால அது அச்சுமா மேல வந்து அவங்கள கவர் பண்ணிருது. இதனால அங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படாம நம்ம பெத்தி காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த டென்ட் அச்சுமா மேல உழுகிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற போட்டோகிராஃபரோ அவங்க பாவாடை இல்லாம இருக்கிற போட்டோ எடுத்துடுறாரு. இந்த விஷயத்த போட்டோகிராஃபரோ நம்ம ராம்பூஜி கிட்ட சொல்ல அவரோ உடனே அதை பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வா, அதை நாளைக்கே பேனரா வச்சிடலான்றாங்க. அப்ப அங்க வர பெத்தியோ இவங்களை அடிக்கும் போது அவரோட முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முதல்ல ஸ்ட்ரீட் லைட்டை உடைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அப்ப அவரோட முகம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால ராம்பூஜியோ அங்க இருக்கிற நிறைய பேப்பர்ஸ்ல நெருப்பை கொளுத்தி அப்படியே பெத்தி பக்கம் வீசுறாரு. அந்த வெளிச்சத்துல அது பெத்தின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருதுங்க. இதுக்கப்புறம் பெத்தியோ ராம்பூஜியும் அவங்க ஆட்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆளோ கரெக்டா அந்த போட்டோகிராஃபர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துலயே போய் உழுகுறாருங்க. அவர் உழுகும் போது பக்கத்துல நெருப்பு பத்திக்கிற அவர் எடுத்த பிலிம் ஃபுல்லா மொத்தமா எரிஞ்சு போயிருதுங்க. இதுக்கப்புறம் பெத்தியோ நம்ம ராம்பூச்சி ஆட்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம அச்சுமாவோட பாவாடை நடாவை கட் பண்ணி விட்ட ராம்பூச்சியோட தம்பிய அம்மனமாக்கி மரக்கலை மேல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாருங்க. இதுக்கப்புறம் குஸ்தி போட்டியில வட இந்தியாவை சேர்ந்த சிசோடியாவையே ஜெயிச்ச நம்ம கௌர் நாயுடவோ அங்க அவரோட சிஷ்யன் பத்ராவை கூட்டிட்டு வராரு. இதுக்கப்புறம் பல்தப்பாவோட சிஷ்யன் அங்கனாவும் பத்ராவும் குஸ்தி விளையாடுறாங்க. அப்ப பத்ரா நல்லா விளையாண்டாலும் சில ஃபவுல்ஸ் எல்லாம் பண்றாரு. ரெஃப்ரி சொல்றதுனாலதான் அதை விடுறாருங்க. கடைசியில நம்ம பத்ராவோ குஸ்தி போட்டியில ஜெயிச்சிடுறாருங்க. ஆனா கௌரவ நாயுடுவோ பத்ரா கிட்ட இது உண்மையான வெற்றி கிடையாது, உன் விளையாடுறத பாக்குறதுக்காக நிறைய மக்கள் வந்தாதான் அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு பொப்ளிக்கும் விஜயநகர் டீமுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுதுங்க. அப்ப வழக்கமா ஏலத்துல நம்ம விஜயநகர் டீம் தான் பெத்தியை எடுப்பாங்க. ஆனா இந்த தடவை பொப்ளி டீமும் வெறும் ஒரு வாய்க்கு நம்ம பெத்திய ஏலத்துல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற விஜயநகர் டீமும் 10 ஓவர்ல 115 ரன் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ற நம்ம பொப்ளி டீம்லயோ தொடர்ந்து 3 பேர் உடனே அவுட் ஆயிடுறாங்க. இதனால பெத்தி இறங்க போறாரு. ஆனா பொப்ளி டீம் கேப்டன் வீராவோ அவரை இறங்க விடாம வேற ஒருத்தரை அனுப்புறாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல நம்ம ராம்பூஜியும் வீராவும் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப வீரா கிட்ட ராம்பூஜியோ பெட்டி எங்களை அடிச்சுட்டான், திரும்ப நாங்க அவங்கள அடிச்சா அச்சுமாவை நாங்க ஸ்கர்ட் அவுத்த விஷயம் வெளியே வந்துடும், மக்கள் எல்லாரும் பெத்தி பெத்தின்னு அவனை கொண்டாடுறதுனாலதான் அவர் ரொம்ப திமிரா இருக்கான், அதனால நம்ம 2 பேருமே சேர்ந்து வர மேட்ச்ல அவமானப்படுத்தலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பொப்ளி டீம்ல அடுத்த விக்கெட்டும் விழுந்துருதுங்க. அப்ப நம்ம பெத்தி இறங்கலான்னு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் வீரா அவரை தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரையும் மீறி பெட்டி இறங்கிடுறாருங்க. இதுக்கப்புறம் இறங்குற பெத்தியோ 6 அடிச்சு டீம் ஸ்கோரை ஏத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல கேப்டன் வீரா இருக்காருங்க. அவர் முதல்ல பெத்திக்கு ஒரு சிங்கிளுக்கு கூப்பிடுறாருங்க. பாதி தூரம் பெத்தி வந்ததுக்கு அப்புறம் அவரை பேக்ல போக சொல்றாரு. சரி அவுட் ஆயிடுவோன்னு பயந்து போய் அவரும் டைவ் அடிச்சு எப்படியோ கிரீஸை ரீச் பண்ணிடுறாரு. ஆனா அப்படி டைவ் அடிக்கும் போது அவரோட கையில லைட்டா சிறையவே ஏற்பட்டுருதுங்க. இதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ராம்பூஜியும் நம்ம வீராவும் ஒருத்தர் தோல்ல தட்டிக்கிறத பாக்குறாரு. அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இவங்க பண்றத அவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கு வர நம்ம பெத்தியோ 6 அடிச்சு டீம் ஸ்கோரை ஏத்துறாங்க. இதுக்கப்புறம் 3 பந்துல 9 ரன் அடிச்சா வின்ன்ற நிலைமையில இருக்குங்க. இந்த சமயத்துல பெத்தின்னு மக்கள் எல்லாரும் கத்துறாங்க. இதை கேட்ட உடனே கௌர் நாயுடவோ அந்த மேட்சை பாக்குறதுக்காக கிரவுண்டு கிட்ட வராரு. அந்த நேரத்துல ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஆம்ப்ரோஸோ சிங்கிளுக்காக பெத்திய கூப்பிடுறாரு. 2 பேருமே பாதி தூரம் வந்துடுறாங்க. அந்த நேரத்துல ஆம்ப்ரோஸோ பெத்திய பேக்ல போக சொல்றாரு. இதனால கோபமான பெத்தியோ ஆம்ப்ரோஸை பிடிச்சி நேரா ஆஃப் ஸ்ட்ரைக் கிரீஸை நோக்கி எரிஞ்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்ல இருக்கிற பெத்தியோ ஒரு 6 அடிக்கிறாரு. கடைசி பால்ல 2 ரன் அடிச்சா வின்னுன்ற நிலைமையில இருக்குங்க. இதுக்கப்புறம் பவுலரோ பந்து போட வரும்போது நம்ம ஆம்ப்ரோஸோ வாண்டடாவே கிரீஸ்ல இருந்து வெளியே வந்து நிக்கிறாருங்க. இதனால பவுலரோ பந்த போடாம நம்ம ஆம்ப்ரோஸை மங்கத் முறையில அவுட் ஆக்கிடுறாரு. இதனால பெத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவங்க டீம் தோத்து போயிருதுங்க. மேட்சை தோத்து போயிருந்தாலும் பெத்தியோட முயற்சிக்காகவே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பெத்தி தான் என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இதை பாக்குற கௌர் நாயுடுவோ பக்கத்துல இருக்கிற பத்ரா கிட்ட வெற்றி தோல்வி பெருசு கிடையாது, ஆனா ஒருத்தனோட ஆட்டத்தை பார்த்து அடுத்த தலைமுறையும் இந்த விளையாட்டை விளையாடணும் உள்ள எடுக்கிறான் பாரு, அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்றாருங்க. அப்ப அங்க வர ராம்பூஜியோ நம்ம பெத்தி கிட்ட உன்னோட உண்மையான மதிப்பு 1 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 1 ரூபா காயினை அவர் மேல வீசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அப்ப அங்க வர கௌர் நாயுடுவோ பெத்தி கிட்ட நான் குஸ்தி சொல்லி கொடுக்குறேன் வரியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பெத்தியோ எவ்வளவு ஆட்டக்கூடின்னு கேட்கிறாருங்க.
அப்ப நம்ம கௌர் நாயுடு நீ மேட்சே தோத்து போயிருந்தாலும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பெத்தின்னு உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னோட ஆட்டத்துக்காக தான். ஆட்டம் தான் உன்னுடைய உண்மையான அடையாளம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கு ஒரு மலை கிராமத்துல இருந்து விஜயநகரத்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக மக்கள் எல்லாம் மலைப்பாதையில நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நிலச்சரிவு ஏற்படுறதுனால ஒரு சின்ன பையன் இறந்து போயிடுறாங்க. இதை பாக்குற சூரியோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஊருக்கு உடனே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாகணும்னு சொல்லிட்டு நேரா எம்எல்ஏ போய் மீட் பண்றாரு. அவர்கிட்ட சூரியோ எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டாப்பிங் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் எம்எல்ஏக்கு இவங்க ஒரு கிராமமே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்லைன்னு தெரிய வருதுங்க. இதனால எம்எல்ஏயோ சூரிய கிட்ட சில விஷயத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது, நீங்க அதோட தான் வாழ்ந்து பழகிக்கணும்னு சொல்லிடுறாரு. இதனால நம்ம சூரியோ அவர் காலில் விழுந்துகிட்டு எப்படியாவது பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம எம்எலோட வேட்டி கலந்து வந்துருதுங்க. இதனால எம்எலோட ஆட்களோ கோபத்துல நம்ம சூரிய போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ஷர்ட்டையும் வேட்டியும் கழட்டி விட்டு அன்றாயரோட ரோட்ல போட்டுறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட கிராமத்துக்கு வர சூரியோ 30 வருஷமா சிவப்பு கொடி காட்டினா ட்ரெயின் நிறுத்தணும்னு இவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு ட்ரெயினும் நிறுத்தல. அதுல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் போது சூரியோ டிராக்குக்குள்ளேயே இறங்கி சிவப்பு கொடியை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப ட்ரெயின் வேகமா இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதுனால இதை பாக்குற நம்ம பெத்தியோ ஓடி வந்து அவரை காப்பாத்துறதுக்காக அவர் கையில வச்சிருக்க அந்த கொடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளே ட்ரெயினோ நம்ம சூரியை இடிச்சு தூக்கி வீசிருக்குங்க. அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குற நம்ம சூரியோ நம்ம பெத்திக்கிட்ட கவர்மெண்ட் ஆனாலதான் நம்மளுக்கு இன்னும் அடையாளமே கிடைக்காம இருக்கு, அதனால என்னைக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷன் வருதோ அன்னைக்குதான் நம்ம கிராமத்துக்கே அடையாளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இதனால பெத்தியும் கிராம மக்களும் சேர்ந்து அவங்க ஸ்டாப்பிங் பக்கத்துல இருக்கிற தண்டவாளத்தை பேத்து எடுத்துட்டு அதுக்கு அடியில இருக்கிற பலகைய நெருப்பால கொளுத்திடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே போலீஸோ நம்ம பெத்தியையும் அந்த கிராமத்துல இருக்கிற ஆம்பளைங்களாம் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சூரிக்கு ஐடென்டிட்டி இல்லாதனால அனாதா பண்ணுவோம்னு சொல்லிட்டு கார்பரேஷன் கொடுத்து எரிக்க சொல்றாரு. அப்ப அடி வாங்கிட்டு இருக்கிற கிராம மக்கள்ல ஒருத்தரோ நாங்க பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, சூரியோட பாடியை மட்டும் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க எங்களோட மலை கிராமத்துல புதைச்சிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு இன்ஸ்பெக்டரோ இங்க இருக்கிற யாருக்குமே கவர்மெண்ட் ஐடி கார்டு கிடையாது, அதனால உங்ககிட்ட சூரியோட பாடியை ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப பெத்தியோ சூரியோட பாடியை உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆட்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. இதை பாக்குற இன்ஸ்பெக்டரோ அவங்க கிராம மக்கள்ல இருக்கிற 2 பேரை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறதுனாலதான் நம்ம பெத்தி சண்டையை நிறுத்துறாரு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ பெத்தியும் கிராம மக்களையும் அங்க இருந்து அனுப்பிடுறாருங்க. அப்ப மக்கள் எல்லாருமே கிராமத்துக்கு போறாங்க. ஆனா பெத்தி மட்டும் நேரா போய் கௌர் நாயுடுவை மீட் பண்றாரு. அவர்கிட்ட என்னோட ஆட்டம் தான் என்னோட அடையாளம்னு சொன்னீங்களே, அதனால எனக்கு குஸ்தி சொல்லிக்கணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற 4 குஸ்தி பிளேயரோ நம்ம பெத்திய தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பெத்தியோ அவங்க 4 பேரையும் தள்ளி விட்டுட்டு அவரும் கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு 7-8 பேரு அப்படியே நம்ம பெத்தி மேல படுத்து அவரை அப்படியே ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அதையும் மீறி புஷ் பண்ணி அவரோட கையை மேல தூக்கி காட்டுறதுனால நம்ம கௌர் நாயுடுவோ அவருக்கு குஸ்தி சொல்லி கொடுக்க ஒத்துக்கிறாரு. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல கௌர் நாயுடுவோ பெத்திக்கு எந்த வித பயிற்சியும் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா பெரிய குடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து பக்கத்துல இருக்கிற தொட்டியில கொட்ட சொல்றாரு. லாரி லோடுகள் இருக்கிற மூட்டையை கீழே இறக்கி வைக்க சொல்றாருங்க. இதுக்கப்புறம் கௌர் நாயுடுவோ பெத்தியோ தண்ணி தொட்டிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சை தம் கட்டுறாருன்னு பாக்குறாரு. ஆனா அவரால் 145 செகண்ட் தாண்ட முடியல. ஆனா பத்ராவும் 300 செகண்ட் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுது. இப்படி இருக்கும்போதுதான் சுகர் ஃபேக்டரி ஓனரோ நம்ம பெத்தி வராம அவங்க கிராம மக்களுக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால அவங்களோட கிராம மக்களோ குஸ்தி கத்துக்கிட்டு இருக்க நம்ம பெத்தி கிட்ட வேலைக்கு வான்னு சொல்றாங்க. ஆனா அவர் வர முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. இதனால அவங்க கிராம மக்கள் இருக்கிற பெரங்கின்னு ஒருத்தரோ இவன் காலில் விழுகிறதுக்கு பதிலா முதலாளி காலிலே விழுகிறான்னு சொல்லிட்டு அவங்க கிராம மக்களை எல்லாத்தையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் பெத்தியோ கௌர் நாயுடு கிட்ட வந்ததுல இருந்து எனக்கு பயிற்சி சொல்லி கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் கௌர் நாயுடுவோ பெத்தி கிட்ட ஒன்னு பெரிய அண்டால இருந்து பக்கத்துல இருக்கிற தொட்டியில தண்ணி ஊத்த சொன்னல, அது பேர் தான் தூக்குப்புடி. இதுக்கப்புறம் லாரியில் இருக்கிற லோடை எடுத்து அந்த பக்கமா தூக்கி போட சொன்னல, அது பேரு தான் கால் புடின்னு சொல்லுவாங்க. இதனால இது வரைக்கும் உனக்கு இது மூலமா தான் உனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபுல் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப பெத்தி இப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் தான் மானத்தை காப்பாத்துறது பெத்தின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அச்சுமாவோ அங்க மீட் பண்றதுக்காக வராங்க. ஆனா அங்க இருக்கிற கௌர் நாயுடுவோ நம்ம அச்சுமாவை அங்க இருந்து அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் பெத்தியை மீட் பண்ற அவங்க அம்மாவோ நம்ம கிராம மக்களோ நீ சொகுசா வாழ்றதுக்காக இங்கேயே தங்கிட்டேன்னு சொல்றாங்க, பேசாம நம்ம கிராமத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம பெத்திய கூப்பிடுறாங்க. ஆனா பெத்தியோ இதுமாதிரி நான் இங்கதான் இருக்க போறேன், என் கூடயே நீ இருன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மாவோ என் உயிர் போனா கூட என் கிராமத்துல தான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பெத்தியும் முழு பயிற்சியும் எடுத்து முடிச்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் பத்ரவால தண்ணி தொட்டிக்குள்ள 300 செகண்ட் வரைக்கும் தான் மூச்சு அடக்கி இருக்க முடியுது. ஆனா பெத்தியால
300 செகண்டுக்கு மேலையும் மூச்சடக்கி தண்ணி தொட்டிக்குள்ள இருக்க முடியுதுங்க. இதுக்கப்புறம் நைட்டு அச்சுமாவோ தூங்கிட்டு இருக்க பெத்தியை எழுப்பி அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப அவங்க தவறி விழுகும் போது நம்ம பெட்டி தான் அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம அச்சுமாவோ பெட்டியோட உடம்ப டச் பண்ணதுனாலையும் பெட்டியோட சுவாசத்தாலையும் அன்னைக்கு நைட்டு கிஸ் பண்ணது பெட்டி நான் கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லைன்னா அச்சுமாவோ பெட்டிய பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்ப பெட்டியோ ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பூவை கொடுத்தோ இல்ல லெட்டரை கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்றத சொல்றதுக்காக தான் உன்னை லிப் டு லிப் கிஸ் அடிச்சேன்னு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம அச்சுமாவும் பெட்டிக்கு மறுபடியும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் குஸ்தி விளையாடுறதுக்காக நம்ம பர்பப்பா ட்ரெயின் பண்ண கேசவாவை இறக்கி விடுறாரு. இந்த பக்கம் கவுர் நாயுடுவும் பத்ராவுக்கு பதிலா நம்ம பெட்டியை குஸ்தி விளையாட சொல்றாருங்க. அப்ப கேசவாவோ பெட்டி கிட்ட உங்க ஊர் மக்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஒத்த கூலி வாங்குவாங்கன்னு கிண்டல் பண்ணிடுறாரு. இதனால பெட்டியோ 2 பேரா வாங்க நான் அவங்களே சமாளிப்பேன்றாருங்க. உடனே நம்ம கேசவாவும் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து நம்ம பெட்டி கிட்ட மோதுறாரு. முதல்ல கேசவாவும் அவங்க ஆளும் பெட்டியை தூக்கி தூக்கி வீசுறாருங்க. இதுக்கப்புறம் பெட்டியோட முதுகு கீழே பட்டாலே துவக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. ஆனா அவர் முதுக கீழே டச் பண்ண விடாம மேல எந்திக்கிற நம்ம பெட்டியோ கிரிக்கெட் விளையாடுற ஸ்கில்லையும் குஸ்தி விளையாடுற ஸ்கில்லையும் மிக்ஸ் பண்ணி விளையாடி 2 பேரையுமே தோக்கடிச்சிடுறாரு. இந்த போட்டியில பெட்டி ஜெயிச்சதுனால விஜயநகரம் சார்பா ஸ்டேட் லெவல்ல விளையாடுறதுக்கு செலக்ட் ஆயிட்டாருங்க. ஆனா விஜயநகரத்து குஸ்தி சங்கக்காரங்களோ ஸ்டேட் லெவல்ல விளையாடுறவன் விஜயநகரத்தை சேர்ந்தவனா இருக்கணும்னு சொல்றாங்க. இதனால நம்ம பெட்டியோ நான் விஜயநகரம் சார்பாவே விளையாடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களோ வாயால சொல்லக்கூடாது எழுதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதனால பெட்டியோ பத்திரத்துல விஜயநகரக்காரன்னு சொல்லிட்டு கை நாட்டே போட்டு கொடுத்துறாருங்க. ஆனா இதை பாக்குற பெட்டியோட கிராம மக்களோ தன்னோட சுயநலத்துக்காக கிராமத்தையே மாத்திட்டான்னு சொல்லிட்டு கேவலமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கவுர் நாயுடுவோ என் சிஷியனை யார் தோக்கடிக்கிறாங்களோ நான் சிசோதேயாவை தோக்கடிச்சு வாங்கின வெள்ளி தண்டைய நானே என் கையால ஜெயிச்சவங்களுக்கு காலில் போட்டு விடுவேன்னு ஒரு நோட்டீஸை நாடு ஃபுல்லா விடுறாருங்க. இதை அவர்கிட்ட தோத்து போன சிசோதயாவும் பாக்குறாரு. அவரும் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நோட்டீஸை பார்த்தவொடனே அவர் கவுர் நாயுடு கிட்ட தோத்து போன சம்பவம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவங்க கிராம மக்களே அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவங்க ட்ரெயின்ட் ஆள் மூலமாவே அவங்க சிஷியனை தோக்கடிக்கிறதுக்காக அவர் ரெடியாவும் இருக்காருங்க. இங்க கவுர் நாயுடுவோ பெட்டி கிட்ட சிசோதையோ ட்ரெயின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே நேஷனல்ல விளையாடுறவங்க கோல்டு மெடலும் வாங்குறவங்க. அதனால அவங்க ட்ரெயின்ட் ஆளுகளை நீ மோதணும்னா அவன் நிச்சயமா உன்னை நேஷனல் லெவல்ல செலக்ட் பண்ணுவான். அதுக்காக தான் இந்த சவாலே நான் விட்டேன்னு சொல்றாரு. நான் நினைச்ச மாதிரியே அவன் உன்னை நேஷனல் லெவலுக்கு செலக்ட் பண்ணிருக்கான்னு சந்தோஷமான விஷயத்த அவர் பெட்டி கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் நேஷனல் லெவல் குஸ்தியோ பஞ்சாப்ல நடக்குதுங்க. அப்ப அந்த சிசோதயோட ஆளான ரத்தன் சிசோதயோ பீகாரால ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பெத்தியும் ஒரு பீகாரால அடிச்சு ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் பெத்தியோ கவுர் நாயுடு கிட்ட இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சுட்டா என்னோட மக்களை பத்தி இந்த நாட்டுக்கே சொல்லணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் சுகர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஆட்டக்குழியா கிரிக்கெட் ஏன் விளையாண்டேன் தெரியுமா? ஏன்னா அந்த விளையாடுற இடத்துல மட்டும்தான் என்னோட ஊர் என்ன என்னோட ஜாதி என்னன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க, என்ன ஒரு ஆட்டக்காரன் தான் பார்ப்பாங்க. அதனாலதான் நான் விஜயநகரத்துக்காக விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் சொல்றாரு. இங்க ரத்தன் சிசோதயாவோ சிசோதயா கிட்ட எப்படியாவது பெத்திய தோக்கடிச்சாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர பத்ராவோ நீங்க பெத்தியோட காலை பிடிச்சாலே நீங்க அவங்கள ஜெயிச்சிடலான்னு சொல்றாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம பெத்தியோ நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிட்டான்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா தான் செலக்ட் ஆகாத வருத்தத்தால தண்ணி அடிச்சுட்டு வர நம்ம பத்ராவோ பெத்தியோட வலது காலை பயங்கரமா தாக்கிடுறாருங்க. ஆனா பெத்தியோ வலது காலில் வலி இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நடக்கிற செமிஃபைனல்ல பெத்தியோ கஷ்டப்பட்டு ரத்தனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிடுறாரு. ஆனா செகண்ட் ரவுண்ட் ரத்தனோ பெத்தியோட காலை டார்கெட் பண்றதுனால அவர் ஜெயிச்சிடுறாருங்க. இதனால பெத்தியோ தேர்ட் ரவுண்ட்ல காலில் வலி இருந்தும் தைரியமா ஓடி நம்ம ரத்தனை அவர் தலைக்கு மேல தூக்கி கீழே போட்டு தேர்ட் ரவுண்டையும் ஜெயிச்சு அந்த மேட்சையும் வின் பண்ணிடுறாருங்க. இதுக்கப்புறம் ரெஃபரியோ பெட்டி ஜெயிச்சதுக்காக அவர் கையை தூக்கும் போதுதான் அவரால் நிக்க முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிற பெத்தி கிட்ட டாக்டரோ உங்க லெக்ல இருக்கிற மெயின் நேவே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாருங்க. அதாவது ரொம்ப நாளாவே உங்க காலில் இருக்கிற நர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிருக்கு, இப்ப ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களால காலை ஊனி நிக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த விளையாட்டை உங்களால விளையாட முடியாதுன்னு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே பெத்தியோ இந்த காலை வச்சுட்டே என்னால ஃபைனல் விளையாட முடியும், அதனால என்ன அலோவ் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்க கவுர் நாயுடுவோ ஃபைனல் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, 3 நாளா நீ அன்கான்சியஸ்
ஆசை தான் இருந்தேன்னு சொல்றாருங்க. அப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம கிரணும் குர்மாயா கிட்ட விளையாட தகுதி இல்லாத பெத்தி எப்படி எல்லாருக்கும் ஃபேவரட் பிளேயரா இருக்காருன்னு கேட்கும் போதுதான் பக்கத்திலேயே பெத்திக்கு ஒரு சிலை இருக்கிறத பாக்குறாரு. அப்ப தோத்து போனனுக்கு எதுக்கு சிலை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம குர்மாயா கிட்ட கேக்குறாரு. அதனால அவர் மறுபடியும் பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கு ஒரு பெத்தி செமிஃபைனல ஜெயிச்சதுக்காக விஜயநகர சங்கம் கொடுத்த பணம், நிலம், கவர்மெண்ட் ஜாப், அவர் லவ் பண்ண பொண்ணையும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு எப்படியாவது ரயில்வே ஸ்டாப்பிங் கொண்டு வர்றதுக்காக ட்ரெயின்ல டெல்லிக்கு போறாரு. இதுக்கப்புறம் பெத்தியோ அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட கேட்கும் போது அவங்களும் ஒரு சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டரால தான் உங்க ஏரியாவுக்கு ரயில்வே ஸ்டாப் கொண்டு வர முடியும்னு சொல்லிடுறாங்க. இதனால சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் வெளியே வரும்போது எப்படியாவது பாத்திரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியலங்க. இதுக்கப்புறம் பெத்தியோ அங்க இருக்கிற ஒரு கரும்பு ஜூஸ் கடையில வேலை பார்த்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் புது சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டரோ ரயில்வே பவனுக்கு வர்றது கேள்விப்படுறாரு. அப்ப அவங்க கிட்ட எப்படியாவது மனு கொடுத்துடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பவும் முடியலங்க. இதனால அடுத்த சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் வரும்போது உள்ள இறங்கி அவரோட கார் பின்பக்கமா தூக்கிடுறாரு. இதனால அவர் கார் நின்றது. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து நம்ம பெட்டியை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப இதை பாக்குற நம்ம சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டரோ அடிக்கிறத நிறுத்த சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பேசுறாருங்க. அப்ப நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட எங்க கிராமத்துக்கு அடையாளமே கிடையாது, நீங்க ரயில்வே ஸ்டாப் கொண்டு வந்தாதான் அடையாளம் உருவாகும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் லெவலில் நடந்த குஸ்தியில எல்லாம் செமிஃபைனல்ல ஜெயிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டரோ அப்ப நீ ஃபைனல்ல தோத்ததுக்கான சர்டிபிகேட் ஒன்று தந்திருப்பாங்களே அதை கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம பெத்தியோ நான் தோத்து போகல, என் காலால நிக்க முடியாதனாலதான் என்னால விளையாட முடியலன்னு சொல்றாரு. அப்ப மினிஸ்டரோ நீ தோத்து போனதுக்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இங்க மரியாதைன்னு சொல்லிட்டு பெத்திய வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அப்ப பெத்தி வெளியே வரும்போதுதான் இவர் செமிஃபைனல்ல ஜெயிச்ச விஷயம் கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுன்னு அவருக்கு புரியுதுங்க. இது ஒரு ஊர் திரும்புறதுக்காக பெட்டியோ ட்ரெயின் ஏறி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் வாசல் நிக்கிற பெத்தியோ அவர் டேமேஜ் ஆன ரைட் ஹேண்ட் லெக்க வெளியே நீட்டி நின்றுகிட்டே இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வர ஒரு கம்பியோ கரெக்டா இடிக்கிறதுனால அந்த ரைட் ஹேண்டோட அடிப்பாகமே வெட்டப்பட்டு கீழே விழுந்துருதுங்க. இதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா நம்ம கிரணும் அந்த சிலையை இப்போ மறுபடியும் பாக்குறாரு. அப்ப அந்த சிலையில இந்த பேரா அத்லெட் எல்லாம் யூஸ் பண்ற அந்த பிளேடு வந்து அவர் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்ல வந்து பார்த்தா எதுக்காக அவர் ரைட் ஹேண்ட்ல துண்டாக்குனாருன்னு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல அவர் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிற ஒரு கிரவுண்டை பாக்குறாரு. அங்க இருக்கிற பேரா அத்லெட் ரன்னர்ஸோ பிளேடை போட்டு ஓடுறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே தான் நம்ம அடுத்தது இப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் காலை துண்டாக்கி இருக்காரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்க சரி பண்றாங்க. இதுக்கப்புறம் அவர் ரைட் ஹேண்ட் லெக்ல பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன்னருக்கான முழு பயிற்சியும் எடுத்து ரெடியா இருக்காருங்க. இதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல நம்ம பெத்தி ஓட போறதை தெரிஞ்சுக்கிற கிராம மக்களோ அதை நேர்ல டிவில பாக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராம மக்களும் விஜயநகரத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களோட வீட்டு டிவிலையும் பாக்குறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. அப்படிதான் அச்சுமா வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. ஆனா உள்ள அச்சுமாவோ தாலியோட இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பெத்தி அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் அச்சுமாவோட அப்பாவோ அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அச்சுமாவோ அவங்க அப்பா கிட்ட என்ன லவ் பண்ணவன் தான் எனக்கு எப்போதுமே புருஷன் சொல்லிட்டு அவங்களே அவங்க கழுத்துல தாலியே கட்டியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெட்டி பார்ட்டிசிபேட் பண்ண 400 மீட்டர் ஃபைனல் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்டிங்ல வேகமா ஓடி வந்துட்டு இருக்கார் பெட்டி. ஆனா அந்த சமயத்துல அவரு ரயில்வே ட்ராக்ல ஓடுற மாதிரியும் பின்னாடி அவரை ட்ரெயின் துரத்துற மாதிரியும் அப்ப முன்னாடி ரயில்வே ட்ராக்ல நம்ம சூரியோ அந்த சிவப்பு கொடியை காமிச்சு ட்ரெயினை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ற மாதிரி அவருக்கு எண்ணங்கள் தோடுதுங்க. இதனால அதே வேகத்துல ஓடி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா சூரிய கிட்ட போகும்போது அவரு தடுக்கி கீழே விழுந்துடுறாருங்க. அப்படி இருந்தும் எப்படியாவது நம்ம வின் பண்ணாதான் நம்ம ஊருக்கு அங்கீகாரத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ரொம்ப வேகமா ஓடி போய் கடைசியில அவர் ஃபர்ஸ்டா வந்து இந்த ரேஸை ஜெயிச்சிடறாருங்க. இது ஒரு பெத்திகோ அவர் கழுத்துல கோல்டு மெடல் போகும்போது எனக்கு இந்த கோல்டு மெடல் வேணாம், எனக்கு பேசுறதுக்காக மைக்க தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. மைக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஓடினது என்னோட வேகத்தை காட்டுறதுக்கு இல்ல, நான் இங்க ஓடி ஜெயிச்சது மூலமா என் ஊர்ல எல்லாருமே எப்போதும் நடந்துதான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் சொல்றாருங்க. நான் இங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெத்தி ஒரு இந்தியன்னு எல்லாரும் சொல்றீங்க, ஆனா நான் வந்த ஊருக்கே இந்தியன் ஒரு அடையாளமே கிடையாது, அப்புறம் நான் மட்டும் எப்படி சார் இந்தியன் ஆக முடியும்னு கேட்கிறாருங்க. எங்க ஊருக்கே அடையாளம் இல்லாதனால எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டாப் வரணும்னு போராடி இறந்து போன சூரியே அனாதை பணமா தான் நினைச்சாங்க. இந்த பெத்தியை இந்தியன் நீங்க சொல்றீங்கன்னா இந்த பெத்திக்காக எங்க ஊருக்கே ஒரு அடையாளத்தை கொடுங்க, ஏன்னா இந்த அடையாளம் தான் எங்களோட சுயமரியாதை, இந்த அடையாளம் தான் எனக்கு கோல்டு மெடல்னு சொல்றாரு. இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே சுத்தி இருக்காங்க இங்க எல்லாருமே பயங்கரமா கை தட்டுறாங்க.
இதுக்கப்புறம் ஊரே அவங்க ஸ்டாப்பிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டெல்லியில இருந்து அவருக்காக தனி ஸ்பெஷல் ட்ரெயின்ல நம்ம பெத்தியோ நேரா அவங்க ஸ்டாப்பிங்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குற நம்ம பெத்தியோ அவர் காலில் போட்டிருக்க பிளேடு இல்லாம குச்சை ஊனி தான் கீழே இறங்கி நிக்கிறாருங்க. அப்ப அவங்க அம்மாவும் அவங்கள வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் பெத்தி ஸ்லிப் ஆகின உடனே அங்க இருக்கிற அச்சுமா வந்து இன்னொரு பக்கம் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அங்க வர டிடிஆரோ இங்க பெட்டின்ற பேர்லயே ரயில்வே ஸ்டேஷன் சான்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பெட்டியோ பெட்டின்ற பேர் வேணா அப்ளசூரியோட ஞாபகார்த்தமா அப்பள வலாசான பேரை வச்சிருங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு முதல்ல ஒரு போஸ்ட் வருதுங்க. அந்த போஸ்ட்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மெடல் வேணான்னு சொல்லிட்டு பெத்தி அங்க இருந்து வந்திருப்பார்ல, அந்த கோல்டு மெடலையே கவர்மெண்ட் போஸ்ட்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இதோட பிளாஷ்பேக் முடியுதுங்க. அப்ப குருமையாவோ நம்ம கிரண் கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா நம்ம பெத்திய பாத்துடலான்னு சொல்றாங்க. ஆனா கிரணோ எனக்கு பெத்திய பாக்குறதுக்கு இப்ப எம்ப்ரேசிங்கா இருக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயரை நான் தப்பா நினைச்சிட்டேன். நம்ம பெத்தியோ விளையாட்டு மூலமா அவன் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்கான். இப்ப என்னோட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவன் எனக்கு புரிய வச்சுட்டான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்களோட அப்பளவரசா ஸ்டாப்பிங்ல ட்ரெயின் வந்து நிக்குதுங்க. அப்ப கிரண் ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ட்ரெயின் வந்துருச்சுல, அப்புறம் ஏன் என்ன நடத்தி கூட்டிட்டு போனேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு குருமையாவோ உங்களை நடத்தி கூட்டிட்டு போனா எங்களுக்கு ட்ரெயின் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு புரியாம போயிரும்லன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க நம்ம கிரணும் அந்த பக்கமா பார்த்து பெத்தி பெத்தின்னு கத்துறாரு. அங்க பாத்தீங்கன்னா மலைக்கு மேல நம்ம பெத்தியோ நாய வாக்கிங் கூட்டிட்டு போறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்ல மினிஸ்டரை மீட் பண்ற நம்ம கிரணும் அந்த மீட்டிங் இதுக்கப்புறம் நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா வில்லேஜ்லயும் பிளேயர்ஸ்க்காக தேடி போவோம், அது மூலமா நம்ம நிச்சயமா ஜெயிப்போம்னு சொல்றதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.